செய்திகள் தொடர்கின்றன. கடந்த சில மாதங்களாக சட்டவாதிக்கம் சீர்குலைந்து வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூரிய தெரிவிக்கின்றார். சட்டவாதிக்கம் பாதுகாக்கப்படுகின்ற பட்சத்தில் மாத்திரமே நிறைவேற்று அதிகாரம், பாராளுமன்றம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 பிரதான தூண்களும் நிலைத்திருக்க முடியும் என்பதை தற்போதைய ஆட்சியாளர் மறந்துள்ளதாக அறிக்கையொன்றின் மூலம் கரு ஜெயசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு விதமாகவும் அதிகாரமற்றவர்களுக்கு இன்னொரு விதமாகவும் சட்டம் அமலாக்கப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூரிய கூறியுள்ளார். உரிமைகளுக்காகவும் தமது அபிப்பிராயங்களின் பொருட்டும் ஜனநாயக வரையறைக்குள் செயற்படுகின்றவர்கள் மீது கண்ணீர் புகை மற்றும் இரும்பு பொருள்களால் தாக்குதல் நடத்துகின்றமை, துப்பாக்கி பிரயோகம் ஆகியன உட்பட கடத்தல்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளின்றி தடுத்து வைத்தல் என்பன தொடர்பில் பல உதாரணங்கள் காணப்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்களது அபிப்பிராயங்களின் பிரகாரம் ஜனநாயக முறையில் செயற்பட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 4 மீது புலி முத்திரை ஒட்டப்பட்டு பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதாக கரு ஜெயசூரிய கூறியுள்ளார். அத்துடன் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்க சந்தேக நபர்களுக்காக வவுனியாவில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள புனர்வாழ்வு முகாமில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட 4 பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்படவில்லை என்பதுடன் அவர்களின் நிலைமை குறித்து ஆராய்வதற்கு பெற்றோருக்கு கூட சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். 2013ஆம் ஆண்டு நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலாவது தமது செயற்பாடுகள் குறித்து அரசாங்கம் பின்னோக்கி பார்க்க வேண்டும் என பார்லிமெண்ட் உறுப்பினர் கரு ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் தேசிய பிரச்சினைகள் குறித்து பின்பற்றுகின்ற இறுக்கமான கொள்கைகளை கைவிட்டு நெகிழ்வு தன்மையுடன் அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும் என மகாநாயக தீரைகள் உட்பட ஏனைய சமய தலைவர்கள் விடுத்த கோரிக்கைகளை புறக்கணித்து செயற்படுகின்றமை மற்றும் அதன் மூலம் அந்த பிரச்சினைகள் புரையோடி போயுள்ள விதம் ஆகியன குறித்து அரசாங்கம் மீள எண்ணி பார்க்க வேண்டும் எனவும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை, பொதுநலவாய நாடுகள் அமைப்பு ஆகியன உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் தொடர்பிலும் உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். இது விடயங்கள் குறித்து அரசாங்கம் மீள எண்ணி பார்க்காத பட்சத்தில் மக்கள் மீது சுமத்தப்படுகின்ற அழுத்தங்கள் மீண்டும் அரசாங்கம் மீதே திரும்புவதற்கான நாள் வெகு தூரத்தில் இல்லை என்றும் கரு ஜெயசூரிய தனது அறிக்கையின் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார்.